சாகலான் இருக்கேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. உங்களை கட்டி பிடிச்சி படணும் ஆசையா இருக்கு. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 2.5 லட்சத்தை டொனேஷனா கட்டுங்க, அப்படின்னா தான் தம்பி சீட்டு தர முடியும். 2.5 லட்சமா? எதுக்கு உட்கார்ந்துக்கிறது யார் தெரியுதா? சும்மா பாடா. பஸ் இங்க வருமாங்கயா? வரும், ஆனா வராது. எங்க போகணும்? காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தான். இங்கிட்டு வராதா? காலேஜ் படிக்கிறேன் நானு. காலேஜ் படிச்சா பஸ் இங்க வர்றது வராது உனக்கு தெரியாதா? புரியல. தெரியல. காலேஜ் படிக்கிறீங்களா, அப்புறம் பஸ்ஸில் இதில் வர்றது வராது தெரியாதா? மாட்டுக்காம இல்ல, எனக்கு அது இல்ல. எனக்கு நான் இப்பதான் 12th முடிச்சேன். தெரியல. எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு மைல் தெரியாதுல்ல. எனக்கு உதவி மட்டும் பண்ணுகிறீங்களா? எனக்கு நமக்கே முடியாம உட்கார்ந்து இருக்கிற. எனக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு எங்க அப்பா வரமாட்டாரு. எங்க அப்பா வரமாட்டாருயா. மட்டும் சொல்லாதப்பா, எனக்கெல்லாம் தெரியாது. காலேஜுக்கு வரீங்களா? என் காலேஜுக்கு வரீங்களா? ஏய், தெரியாதுங்கிற அப்புறம் காலேஜ் வரையா அங்க வரையா? மீனாட்சி காலேஜ் தான் படிக்கிறேன். எங்கேயோ படியப்பா, எனக்கு என்ன? நீ பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு? என்னை பார்த்தா பாருமா இல்லையா? என்னடா பேசிட்டு இருக்கிறது? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. பைசா நாளுக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற. போடாங்கடி வந்துருச்சு, அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. பாயா வரேன். ஐயோ, ஏன் அழுகிற? என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. அழுகிறேன் சிரிக்கிறேன். நீ நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. 1 பீஸ் 20 ரூபா. ஜிகிரி தான் தாது. என்ன ஏன் ஒரே கல்பல முடிச்சிட்டேன்? அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்சவன சர்றன்னு போய் சொல்ல. என்ன பசிக்குதா? இன்னொன்னு போடுற. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஜிகிரி தான் தாது. போடுப்பா. ஏன் அழுகிற? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? தட்டோட வேணுமா? நக்கல்யா அவனுக்கு. ஜிகிரி நான் சொல்லல, நூதனமா திருடுறது மாதிரி இவங்க எல்லாம் நூதனமா திருடி சாப்பிடுற கூட சேர்ந்தவங்க. வாழ்க்கையே போச்சு. என்னடி வாய்ஸ் இது? ஏன் போச்சு? நான் ஒரு முட்டாளுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கருப்புசாமி. பன்னெண்டாவதுல கம்மியான மார்க் எடுத்துட்டேன்னு எங்க அப்பா காலேஜுக்கு வரமாட்டாரு. அப்புறம் காலேஜில் என்ன சொல்றாங்க, அவங்க அப்பாவை பேச விடாதான் எனக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படின்றாங்க. சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டீங்களானே? எனக்கு ஒரே ஒரு நாள் இன்னைக்கு ஃபாதரா இருக்கீங்களா, ஃபோன் பண்ணி தாரேன், நான் தான் அவங்களோட ஃபாதர் அப்படின்னு சொல்றீங்களா? அப்பாட்ட அதை சொன்னேன், மார்க் இந்த மாதிரி மார்க் எடுத்திருக்கேப்பா அப்படின்னு. சாப்புன்னு கொடுத்து வெளியே போட தாயலி அப்படின்ட்டாரு. வெளியே போடா. ஒரே ஒரு வாரத்தை மட்டும் பேசுங்கய்யா, வாழ்க்கையே ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கியா. சாகலான் இருக்கேன். 400 மார்க் எடுத்திருக்கேன், அது போதாதா? அவன் 420, நான் 430. அட ஆக்கங்கட்ட கூவே, அவ 10ஆம் கிளாஸ் நீ 12ஆம் கிளாஸ்ல. ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, உங்க அப்பான்னு யாராவது எனக்கு ஒரு ஆளு எனக்கு ப்ரூஃப் கொடுக்கட்டும், நீ உன்னை காலேஜில் சேர்த்துக்கிறேன்றாங்க. என்ன எடுக்கிற குரூப்? பிளட் குரூப்ன்றேன். மதுர வீரன் தானே கலெக்டர் ஆகணும். நான் இந்த மாதிரி பத்தாதப்பா. 10,000 ரூபாய் பத்தாதடா. இதுல கையெழுத்து போட்டாதான் அப்பா நம்புவாங்களாம். உங்க நம்பிட்டு ஒரே கையெழுத்து கொண்டு போடுங்க. அதெல்லாம் போட முடியாதுப்பா. உங்க பேர் என்ன? இது கருப்புசாமியா? உங்க பேர் நான் போட்டேன், கையெழுத்து போட்டேன், நீங்க எனக்கு அப்பா ஆயிட்டீங்க. சாருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி தாரேன், நான் தான் சிவா அப்பா. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. செத்து பேரு
நான் செத்து போயிருவேன். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. 5 வருஷமா கவர்மெண்ட் உங்களை பாஸ் பண்ணி விட்டுச்சுல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்ப நான் படிக்காம விட்டுட்டேன். மழை பேசாதீங்க, எடுத்து வெட்டி போடுவேன். இதையவே நான் வெட்டிக்கிடுவேன். அதுக்கு ஒண்ணே இல்ல வெட்டது, என்ன எதுக்கு வெட்டுறான்? வெட்டியா? என்னை நான் வெட்டிக்கிடுவேன், உங்கள இல்ல. காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கட் பண்ண பண்ணியா ஐயா? ஹலோ ஹலோ சார். ஹலோ போன வையா. ப்ளீஸ் போன வைக்கிறா இல்ல? ஹலோ ஹலோ சார், இந்த எங்க ஃபாதர்கிட்ட தாரே சார். ஃபாதர் பேசணும். அவன் யாரு? எங்க சார் எச்எம். எஸ் மாஸ்டர். ஹலோ, சிவா ஃபாதர் தான் சார் பேசுறேன். சரிங்க, அவன் தான் மார்க் கம்மியா எடுத்துட்டான்னு சரி சார், அதான் சார் சொல்லி வருத்தப்படுறாப்புல சார். அவன் என்ன சார் ஃபுல்லாக வருத்தப்படுது. சரி சார், நீங்க தான் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க தான் சார் எடுத்துக்கணும். இல்ல மார்க் வேணும்ல. நீங்க சொல்லுங்க சார், நம்ம கையில தான் சார் இருக்கு எல்லாம் அனைத்துமே. ஏன் சார்? சரி, இயலாமா தான் சார், முயலாமா தான். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பேசிட்டே இருக்கீங்க, என்ன பேச விட மாட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 2.5 லட்சத்தை டொனேஷனா கட்டுங்க. அப்படின்னா தம்பி சீட்டு தர முடியும். 2.5 லட்சமா? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா. நான் நொங்கு வித்ததே 5 வருஷத்துக்கு நொங்கு வித்ததே 2 லட்சம் கட்ட முடியும் சார். சொல்லுங்க சார். பேசிக்கிட்டு இருக்கப்பே கட் பண்ணலாமா நீங்க? இல்ல சார், நான் கட் பண்ணல சார். சாரி சார், அது கட் ஆயிடுச்சு. சரி, ஒண்ணும் இல்ல. இப்ப ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சார். ஒரு ஹெல்ப் தான் சார், உதவி சார். ஒரு உதவி, தங்களால் முயன்ற உதவி. ஃபர்ஸ்ட் என்னை பேச விடுறீங்களா மாட்டீங்களா? சரி சார், பேசுங்க சார். ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 1 லட்சம் டொனேஷன் கொண்டு அவங்க சேர்த்துக்குவோம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. மயம் எடுத்து இந்த மார்க்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 1 லட்சம் வேணா டொனேஷன் கொண்டு அவங்க சேர்த்துக்குவோம் சார். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புலையே சார் என்கிட்ட. நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க சார். அப்பா நான் நொங்கு வித்து சம்பாதிக்கணும்ப்பா. 2 வருஷத்துக்கு சம்பாதிச்சாதாப்பா 2 லட்சம் வரும். மார்க் கம்மியா இருக்கிறதுனால டொனேஷன் கொடுத்தாதான் வந்து சேர்த்துக்க முடியும். சரி சார். சார் அப்பா வராரு சார். ஐயோ கருப்பு, உண்மையிலேயே என் கருப்பச்சாமி நீதாயா. என்னை எப்படி காப்பாத்திருக்க தெரியுமா? காப்பாத்திருக்கனா? ஐயா. ஆஹா, அவனேதான். தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? பேசிட்டீங்களா எக்ஸாம்கிட்ட? அவர் என்னப்பா 2 லட்சம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2 லட்சம் கட்டுங்க. நீங்க தான் கையெழுத்து போட்டீங்கல்ல. கையெழுத்து போட்டா நீ 2 லட்சம் என்ன கட்ட எப்படி சொல்லுவ? கையெழுத்து போட்டிருக்கீங்க, பார்க்கல என்ன கையெழுத்து போட்டிருக்கீங்கன்னு. நீ வாட்டுக்கு கையெழுத்து வாங்கி என்ன வச்சுருவ? படிக்கவா? படிங்க. அது ஒப்பந்தம் கடிதம். சிவகுமார் ஆகிய இவனுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் ஃபாதராக பதவியேற்று இவனுக்கு தேவையான கல்லூரி செலவுகளை நானே ஏற்றுக்கொள்கிறேன். பணம் இல்லாத பட்சத்தில் எனது கண்களையும் எனக்கு மிகவும் பிடித்த குடலையும் தானமாக செய்து அதில் வரும் பணத்தை இவன் கல்லூரி செலவுகளை செய்கிறேன். நான் முடியாது என்று சொல்லி பாவம் சிவகுமார் ஆகிய இவன் ஏதேனும் தவறான முடிவுக்கோ சாவும் நிலைமைக்கோ வந்தால் இதற்கு நான் தான் முழு காரணம் என்று சொல்லி உறுதி கூறுகிறேன். நன்றி. இப்படிக்கு இவனுடைய ஒரு நாள் ஃபாதர். சோழராஜா. என்னப்பா என்னடா புத்தலாட்டாது? இப்போ நீங்க வரலன்னா செத்து போயிருவேன். சாவும்ல செத்து போயிருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாவம் மட்டும் வந்து உட்காந்து நொங்குதுண்டா. வேண்ட நீ மாட்டுக்கு 2 லட்சம் கட்டினா என்ன உனக்கு? அவ்வளோதான் மேட்ரு. நான் செத்து போறேன். ஜெயிலுக்கு நீங்க போங்க, கிளம்புங்க. நான் இப்போ செத்து போறேன். நொங்கத்துடைய காசு கொடுத்து போறா. அப்ப 20 ரூபா கொடு. நொங்கு திண்டது காசா? நான் நொங்கு திண்டது காசு தரவா இல்லை இப்போ உங்களுக்கு நீங்க சாகுறீங்களா? நிமினி ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா? பல வெட்டு குத்த பார்த்தவங்க யாரு? காசு கொடுத்து அவன் கிளம்புறேன். ஆமா, எங்க ஓடுற? நொங்கு வேணா ஒட்டிக்கிறேனே. ஐயோ, எங்க ஒரு 2 லட்சம் நீ மாட்டிக்க. உட்காருனே. என்ன நீ வாட்டுக்கு உட்காருனே. எதுக்கு? 1 லட்சமா? தாங்கண்ணே, தாங்க. 1 லட்சம் கொடுங்கண்ணே. இருக்கா? நான் எப்படி 1 லட்சம் நான் ஐயோ
அண்ணன் 10 பைசா கூட இல்லடா நான் என்ன பண்ணுவேன் கொடுத்து நான் எப்படி பார்ப்பேன் இல்லையா இந்த மாதிரிலாம் அப்படி பண்ணுறீங்க பண்ணிட்டீங்க இப்படியாவது பண்ணிடுங்க இல்லைன்னா நான் சத்தியமாக செத்து போயிடுவேன் அதெல்லாம் எனக்கு ஒரு வழியே தெரில சரி நான் என்ன செய்யறது சத்தியமாக பண்ணிடுங்க நான் செத்தே போயிடுவேன் இல்லைண்ணா பண்ணிடுங்க படிச்சிங்களே ஏன் சிவா நான் என்ன சிவா பண்ண சொல்றேன் நானும் எங்கே சிவா நானும் கஷ்டப்பட்டு நான் ஏழை சிவா நான் 200 300 வளாதுக்கு நான் ஜாகிருவேன் உண்மையாக சொல்கிறேன் இல்லைன்னா அப்படி செத்துடுவேன் உளுந்துருவேன் உழுதுருவா உழுகவா உளுந்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க ஜாப் பண்ணிங்கன்னா காரணம் எழுதிருக்கீங்க உழுகவா உழுகவா சொல்லுங்கள் அது என்கிட்ட வந்து இது என்ன வந்து பிளாக்மெயில் பண்ண நான் என்னப்பா பண்ணுறது சாமி ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா நானே இங்கே சாவந்து போய் 1 நேரம் சாப்பிட்டு 2 நேரம் சாப்பிடாம இருக்கேன் சிவா 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 சரிண்ணே 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 சிவா அதாவது பிளாக்மெயில் பண்ணுறியப்பா பிளாக்மெயிலாம் பண்ணலை சொல்லக்குட்டி அதாவது எல்லாத்துக்குமே எவ்வளோ தூரம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அது வரைக்கும் நல்லது பயந்துட்டீங்களா நான் எனக்கெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு சங்கட்டமாகி போச்சு என்னடா வந்து உட்காந்தேன் 1 லட்சம் பில்லம் போட்டேன் லெட்டர் எழுதுன்னு கையெழுத்த போட்டேன் என்ன அது உங்களுக்கும் இதாயிருச்சா வாங்க வாங்க அட நான் நல்லா தள்ளி பண்ணேன் இந்த நல்லா தள்ளி பண்ணேன் இடம் இருந்தேன் இடம் இருக்கா இந்த இடம் இருந்தேன் இந்த அங்கே கூட படுங்க நல்லா இந்த அங்கிட்டு பண்ணேன் உங்களை கட்டி பிடிச்சி படுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படி நல்லா தூங்கினேன் உங்களை கட்டி பிடிச்சி படுக்கணும்னு ஆசையாக இருக்குது கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா ஏற நான் பொம்பளையா நீங்க வேற பொம்பளையா இல்லை எனக்கு அப்படிதான் வரும் அப்போ இந்த தூணை கட்டிப்பிடிங்க நான் கூட அப்படி பார்த்து இல்லை இல்லை வேணாம் 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 நீங்கள் படுங்க வாங்க படுப்போம் ஐயோ அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல வாங்க படுப்போம் நீங்கள் வாங்க படுப்போம் ஐயோ நீங்கள் வாங்க நல்லா இருப்பீங்க அண்ணே 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 ஒட்டி படுங்க ஒட்டி படுங்க அண்ணே 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 ஒட்டி பண்ண சரி ஒன்று பேசணும் வாங்க இங்கே காலேஜ் படிக்கணும்னு போனேன் காலேஜ் இப்போதான் பேசிக்கிட்டீங்க எங்கே இப்போதானே பேசிக்கிட்டீங்க எனக்கு தெரியுமா யாருன்னு இல்லை நமக்கு யாருன்னு அப்புறம் எப்படி இப்போதான் தவிட்ட போனை கொடுத்து பேசி வச்சு எல்லாம் இது பண்ணீங்க ஏன்னா அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டீங்களா ஆமாம் மிஷன் ஃபெயில்டு அவரு இங்கே நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் ஃபிளாஷ்பேக் அத்தனையும் நடிப்பா சொல்லல நடிப்பா